இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக பட்டதாரி ஆசிரியர்கள் போராட்டம். அக்குரேகொட இரட்டை கொலை சம்பவம். துப்பாக்கிதாரியின் திடுக்கிடும் வாக்குமூலம். சந்தைக்கு 3 லட்சம் சமையல் எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்கும் பணிகள் இன்று. சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கைகள் தற்போது நீக்கப்பட்டுள்ளது. முழு நாடும் ஒன்றாக தேசிய விசேட நடவடிக்கையின் கீழ் நேற்று 958 பேர் கைது. செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பானுப்பிரியா. மேல் மற்றும் தென் மாகாணங்களை சேர்ந்த பட்டதாரி ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக போராட்டத்தை முன்னெடுத்தனர். 2023ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட மேல் மாகாண ஆசிரியர் போட்டி பரீட்சையில் சித்தியடைந்தும் கடந்த 2 வருடங்களாக தமக்குரிய நியமனங்கள் வழங்கப்படாமல் இழுத்தடிக்கப்படுவதை கண்டித்தே இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமக்குரிய வெற்றிடங்களை மறைத்து புதிய வர்த்தமானி அறிவித்தல்கள் ஊடாக அந்த வெற்றிடங்களை நிரப்ப அதிகாரிகள் முயற்சிப்பதாக போராட்டக்காரர்கள் இதன்போது குற்றம் சாட்டினர். அத்துடன் தென் மாகாணத்தில் நிலவும் 704 ஆசிரியர் வெற்றிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் எனவும் ஆசிரியர் பற்றாக்குறையினால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். அரசியல் பழிவாங்கல்கள் இன்றி தகுதியுள்ள பட்டதாரிகளுக்கு கௌரவமான அரசு சேவையை வழங்க வேண்டும் என முழக்கமிட்ட அவர்கள் இப்பிரச்சினையில் ஜனாதிபதி உடனடியாக தலையிட்டு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். தீர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என பட்டதாரிகள் தெரிவித்ததை அடுத்து அவர்களில் சில முக்கியஸ்தர்கள் பிரதமர் அலுவலக உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அழைக்கப்பட்டுள்ளனர். அக்குரிகுட பகுதியில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள துப்பாக்கிதாரியிடமிருந்து போலீசார் பல திடுக்கிடும் தகவல்களை கண்டறிந்துள்ளனர். அக்குரிகுட பல்பொருள் அங்காடி ஒன்றின் வாகன தரிப்பிடத்தில் இடம்பெற்ற இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை ஒரு துப்பாக்கிதாரி உட்பட 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் மல்வானே டுடு என்பவரின் அறிவுறுத்தலின் பேரில் துப்பாக்கிதாரிகளுக்கு தங்குமிட வசதிகளை செய்து கொடுத்த கொட்டாவையை சேர்ந்த நபரொருவர் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலி பெயர்களை பயன்படுத்தி தங்குமிடம் அமைத்துக் கொடுத்த இவர் ஐஸ் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை அம்பலக்கொடை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட 46 வயதுடைய பிரதான துப்பாக்கிதாரி சுனில் ரஞ்சித் விசாரணைகளின் போது பல முக்கிய வாக்குமூலங்களை வழங்கியுள்ளார். ராணுவத்தில் இருந்த காலத்தில் பழகிய கரந்தனிய சுத்தா என்பவரின் உத்தரவின் பேரில் இந்த கொலையை செய்ததாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். சட்டத்தரணி இப்போது எனது வழக்குகளுக்கு ஆஜராவதில்லை, எனவே அவரையும் அவரது மனைவியையும் கொலை செய்ய வேண்டும் என கரந்தனிய சுத்தா தமக்கு உத்தரவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தாக்குதலுக்கு செல்வதற்கு முன்னதாக தாம் ஹெரோயின் போதைப்பொருள் உட்கொண்டதாகவும் கொலையின் பின்னர் அம்பலங்கொடவில் உள்ள தோட்டம் ஒன்றில் வேலை செய்து கொண்டு தலைமறைவாக இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள இந்த துப்பாக்கிதாரியை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசார் தீர்மானித்துள்ளனர். சந்தைக்கு 3 லட்சம் சமையல் எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்கும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. 3900 மெட்ரிக் டன் எரிவாயுவை தாங்கிய கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததுடன் அதனை தரையிறக்கும் பணிகள் நேற்றே ஆரம்பிக்கப்பட்டன. மேலும் 2 எரிவாயு கப்பல்கள் எதிர்வரும் 25 மற்றும் 28ஆம் தேதிகளில் நாட்டை வந்தடைய உள்ளன. இந்நிலையில் இன்று முதல் நாளொன்றுக்கு 1 லட்சம் எரிவாயு கொள்கலன்கள் சந்தைக்கு விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை 3500 மெட்ரிக் டன் எரிவாயு ஏற்றிய கப்பல் எதிர்வரும் 27ஆம் தேதி நாட்டை வந்தடைய உள்ளதாகவும் 28ஆம் தேதி முதல் சந்தைக்கு விநியோகிக்கப்படும் எனவும் லாக் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கைகள் தற்போது நீக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த பகுதிகளில் மழை வீழ்ச்சி குறைந்திருப்பதாகவும் எதிர்கால வானிலை முன்னறிவிப்புகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு எச்சரிக்கைகள் நீக்கப்பட்ட போதிலும் சில மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை மற்றும் 1ஆம் நிலை எச்சரிக்கைகள் தொடர்ந்தும் அமுலில் உள்ளன.
முழு நாடும் ஒன்றாக தேசிய விசேட நடவடிக்கையின் கீழ் நேற்று 958 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 968 சுற்றி வளைப்புகளின் போது இவர்கள் போலீஸ் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 7 பேருக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளன. அத்துடன் ஒரு சந்தேக நபர் தொடர்பில் சட்டவிரோத சொத்துக்கள் குறித்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் 5 சந்தேக நபர்கள் புனர்வாழ்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.